ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரன் சேலஞ்ச் ஃபார் 24 hours. இந்த சேலஞ்சில் நம்ம டிப்பிக்கலாக சவுத் இந்தியன் வீட்டில் எந்த மாதிரி ஃபுட்ஸ் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவோம். லஞ்சுக்கு வந்து சாம்பார் ரைஸ் பொரியல் கூட்டு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் டின்னருக்கு ஏதாவது சிம்பிளாக இட்லி தோசை சப்பாத்தி அப்படி பண்ணுவோம். பட் மகாராஷ்டிரன் வீட்டில் எப்படி ப்ராப்பராக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் இது பண்ணுறாங்க, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிராவில் மோஸ்ட்லி அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு டீ, அப்புறம் ஒரு அவுல் வச்சு ஒரு டிஷ் பண்ணுவாங்க, போஹான்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அவுல் உப்புமா பண்ண போகிறோம் அண்ட் தென் டீ தான் பண்ண போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ நான் பொட்டேட்டோ, க்ரீன் சில்லி அப்புறம் அனியன்ஸ் தான் கட் பண்ணி வைக்க போகிறேன். வந்து ப்ராப்பராக நான் ஆனியன் பொட்டேட்டோ க்ரீன் சில்லிஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் இப்போ கடாய் தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் உள்ள பீப்புள்ஸ் எனக்கு அந்த கல்ச்சர் தெரியும், அந்த ஃபுட் ரெசிபிஸ் தெரியும், ப்ராப்பராக டிப்பிக்கல் மகாராஷ்டிரன் ஃபுட் எப்படி பண்ணுவாங்க தெரியும். பிகாஸ் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நான் ஆயில் தான் ஊற்ற போகிறேன். ஆயில் நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றணும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கடுகு அப்புறம் ஜீரா இது போட போகிறோம். இப்போ நான் கடுகு கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப இல்லை. ஸோ அது பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரா போட போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ. நம்ம ரெகுலராக சேம் டிஷ் சாப்பிட்டு போர் ஆகிருப்போம். ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் அதர் ஸ்டேட் டிஷ்ஷஸ் நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், ஃபேமிலிக்கும் நல்லாயிருக்கும். ஆல்சோ அதர்ஸ் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நம்மளுக்கு புரியும். இந்த மாதிரி தான் இருக்குது. பொட்டேட்டோ கொஞ்சம் என்கிட்ட இப்போ வந்து வேர்க்கடலை இல்லை, ஆரல்ஸ் இந்த ஸ்டெப்பில் வேர்க்கடலை போடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பட் இப்போ வீட்டில் அவைலபிளாக இல்லை. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். அது இன்னுமே நல்லாயிருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ க்ரீன் சில்லிஸ் போட போகிறேன் அண்ட் ஆனியன்ஸ். இப்போ ஆனியன் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆயிடணும், ப்ரௌனா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த அவுல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். பட் நான் வந்து 1 பர்சனுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால கம்மி குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டு அது நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். நம்ம அவுல் பார்த்துக்கணும், ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டைமுக்கு வைக்கணும். பட் இந்த மாதிரி நான் மீடியம் சைஸில் தான் வச்சேன். ஸோ 5 மினிட்ஸ் தண்ணியில் சோக் பண்ணால் போதும். தண்ணி ஊற்றி வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தூர ஊற்றிடணும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம அது நனைய வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 டைம் வாஷ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே நெக்ஸ்ட் வாட்டரில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா 5 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இப்போ வாட்டர் நம்ம இந்த பொட்டேட்டோவில் வந்து நம்ம கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா குக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த அவுல் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே ட்ரெயின் பண்ணிவிட்டு கையில் பிழிஞ்சு நம்ம அப்படி போடணும். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நம்ம ஸ்டர் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். உங்களுக்கு சால்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். லைட் எல்லோ கலராக வரும். இப்போ வந்து இதில் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சீனி, ஒரு பிஞ்ச் தான், கம்மியாக போட்டு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்கு. இது ஒரு 2 மினிட்ஸ். சைடில் நம்ம டீயும் ரெடி பண்ண போகிறோம். நல்லா இஞ்சி போட்ட டீ.
சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் டேஸ்ட் பண்ண போகிறேன். வெரி நைஸ். அந்த சாஃப்ட் அவுல், அப்புறம் அந்த பொட்டேட்டோ, அந்த க்ரீன் சில்லி, அந்த கொத்தமல்லி ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஈவன் பேபிஸும் சாப்பிடுவாங்க. ஸோ நானும் அக்ஷுக்கும் தர போகிறேன். அண்ட் கூடவே டீ. ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பார்க்குறேன். எஸ், ஸோ சூப்பராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அந்த போஹா அப்புறம் அந்த டீ, அந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம லஞ்சுக்கு தான் போகிறோம். ஸோ ஆஃப்டர்நூன் நைட்டு ஸோ இப்போ லஞ்சுக்கு தான் போகிறோம். லஞ்சுக்கு வந்து ரொம்ப ஒத்தென்டிக் மகாராஷ்டிரன் ஃபுட் தான் பண்ண போகிறேன். ஸோ விச் இஸ் இந்த சோளம் மாவு. ஸோ நம்ம அவங்க ரெகுலர் சப்பாத்தி விட இந்த மாதிரி சோளம் மாவு வச்சு ரொட்டி பண்ணுவாங்க, சப்பாத்தி பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம கம்பு, அந்த பாஜ்ரான்னு சொல்லுவாங்க, அது ரொட்டி பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ரைஸ் ஃப்ளார் வச்சு அந்த ரொட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவங்க கிரெயின்ஸ் யூஸ் பண்ணி அவங்க சப்பாத்தி மாதிரி பண்ணுவாங்க. ஆல்சோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தி வேறு. அண்ட் அது கூடவே நிறைய சைட் டிஷ்ஷஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீன்ரேகா கறி, இல்லை வெங்காயம் நரைச்ச கறி, அப்புறம் தக்காளி கறி, இந்த மாதிரி நிறைய பீன்ஸ் கறி, நிறைய கறி வெரைட்டிஸாக பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த சைட் டிஷ்க்கு கறி வைக்க போகிறோம்னா திஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வாங்கியாச்ச பரீத் தான் பண்ண போகிறோம். இந்த பெரிய கத்திரிக்காவை நல்லா சுட்டு நம்ம இது தோல்லாம் எடுத்து மேஷ் பண்ணி சூப்பராக இந்த ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ். அண்ட் அதுவும் நம்ம நார்மல் சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நம்ம இன்றைக்கி வந்து ப்ராப்பராக இந்த சோளம் ரொட்டி பண்ண போகிறோம். ஸோ அது கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுதான் இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன்னு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ லன்ச் டைம் ஆகிட்டு குயிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரத்தில் ஒரு 1 பவுல் ஆஃப் மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். கம்மி குவான்டிட்டியில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் கொஞ்சம் சால்ட். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அந்த வார்ம் வாட்டர் அப்படி கொஞ்சமாக பார்த்து பண்ணணும், பிகாஸ் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ சாஃப்ட் ஹேண்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். இல்லை நம்ம மிக்ஸ் நீட் பண்ணியாச்சு. மாதிரி மஸ்லின் க்ளோத் இப்படி ஈரமாக பண்ணி மேலே வைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இது நம்ம ஹெட்டோட போட போகிறோம். அண்ட் ஆல்சோ இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஆயில்லாம் இப்படி நல்லா தடவ போகிறோம். ஸோ நல்லா எல்லா பக்கம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியாச்சு அண்ட் இந்த மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு 3 சைடு நம்ம கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இப்படி ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஸ்பேஸ். இப்போ வந்து இந்த கட் பண்ணியிருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் கார்லிக், அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி இது உள்ள இந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இப்படி நம்ம வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இந்த நெட் மாதிரி இருந்தால் ஓகே, இது இல்லைனாலும் ஓகே. நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே கேஸ்லேயே பர்ன் பண்ணலாம். நான் எப்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு இந்த மாதிரி டைரெக்டாகவே கேஸ்லேயே வச்சுருவேன். பட் ஓகே, இப்போ என்கிட்ட இந்த நெட் இருக்குது. ஸோ நான் அதில் தான் க்ரில் பண்ண போகிறேன். ஸோ அந்த நெட் மாதிரி இருக்கணும்னு கம்பல்சரி இல்லை, நீங்கள் அப்படியே வந்து டைரெக்டாக கேஸில் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ஹை ஃப்ளேமில் சுடணும்.
நல்ல மேலே கருகணும். மேலே நல்லா கருகுனா தான் உள்ள நல்லா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா சுடணும். மேலே கீழே சென்டரில் நல்லா கருகணும். பிகாஸ் மேலே நல்லா கருப்பாகி இந்த மாதிரி ஸ்கின் வந்தால் தான் உள்ளே நல்லா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ மேலே நல்லா கருகுனாலும் பரவாயில்ல, நம்ம அதை உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது. விடலாம். கட் பண்ணி நல்லா சுட்டாச்சு. இப்போ இதை நம்ம இந்த மேலே உள்ள ஸ்கின் இந்த பிளாக் கலர் அப்படியே பீல் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த ஸ்கின் அப்படியே எடுத்துருவோம். ஸ்கின் எடுத்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் வேர்க்கடலை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஹை ஃப்ளேமில். இப்போ வந்து இந்த ரோஸ்ட் பண்ணியிருக்க வேர்க்கடலை சைடில் மிக்சரில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கடாயில் ஆயில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கடுகு, ஜீரா, டொமேட்டோ, நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சால்ட், நெக்ஸ்ட் நம்ம இந்த கிரீன் சில்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா இப்படி மேஷ் பண்ணணும். மாதிரி நல்லா மேஷ் பண்ணுங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ அது நல்லா குக் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இதுதான் பண்ண போகிறேன். இப்போ நான் நல்லா இந்த மாதிரி ஒரிஜினல் மகாராஷ்டிராவில் வந்து இந்த மாதிரி சப்பாத்தியை இப்படி தட்டி தான் போடுவாங்க. ஸோ தட்டி ட்ரை பண்ணலாம் வருதான்னு. ஆனால் நம்ம ஓகே ஃபர்ஸ்ட் டைம்காக நம்ம இப்படி தட்டி ட்ரை பண்ணுவோம். நல்லா தட்டி இப்போ தவா வச்சுட்டா தவாவில் நம்ம இந்த ஜவா இந்த சோளம் சப்ஸ் போடலாம். இருக்கு அந்த இது இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் மாவு டஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் இப்படியும் நம்ம ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு. ஸோ மேலே நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் வாட்டர் போட்டுறணும். எங்கேயாவது ஹோல்ஸ் கிராக்ஸ் இருந்தால் அதுவும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நல்ல லோ ஃப்ளேமில் குக்காக விடணும். நல்ல குக் ஆகிட்டு இந்த வேர்க்கடலை மகாராஷ்டிரன் ஃபுட் சொல்லி க்ரீன் சில்லி இல்லாமல் எப்படி? ஸோ இந்த க்ரீன் சில்லியை இதை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம உள்ள உப்பு தடவிப்போம். இதுக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிளேட்ஸ் தான் சர்வ் பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம சோளம் ரொட்டி அண்ட் வாங்கியாச்சு பரீத். ஸோ இப்போ நம்ம லன்ச் வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொட்டி எடுத்துட்டேன் அண்ட் நம்ம இந்த
நைஸ், நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்தி வேறு, அண்ட் ரொம்ப ஹெல்த்தியை தாண்டி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ மேஜர்லி அவங்க வந்து டீ கன்ஃபார்மாக இருக்கும், 100% டீ. அப்புறம் ஏதாவது நம்ம பஜ்ஜி, நம்ம வெங்காய பஜ்ஜி, இல்லை உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இல்லை சில்லி பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவாங்க. ஆர்எல்ஸ் ஜஸ்ட் டீ ஒன்று, ஏதாவது டிப் பண்ணுற மாதிரி பிஸ்கெட் இல்லை காரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் மகாராஷ்டிராவில். நான் இங்கே ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இந்த காரி நல்லா டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆர்எல்ஸ் டோஸ்ட், இதெல்லாம் டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நானும் டீ போட போகிறேன் அண்ட் டோஸ்ட் வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக் முடிக்க போகிறோம். இப்போ டீ தான் ஊற்ற போகிறேன். ஸோ நம்ம சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு மகாராஷ்டிரன் ஸ்டைலில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டின்னர் தான் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி அவங்க டின்னரில் வந்து ரைஸ் ஐட்டம்ஸ், சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ரைஸில் வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒன்று தால் ரைஸ் அப்படி இருக்கும், ஏதாவது கறி அப்படி இருக்கும். ஆர்எல்ஸ் அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிச்சடி பண்ணுவாங்க. கிச்சடினா ரவா வச்சு பண்ணுறதில்ல, நம்ம அரிசி பருப்பு அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் இன்னும் எல்லாம் அதை தாளிச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பே இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கிச்சடி தான் பண்ணுவாங்க. அண்ட் கூடவே கடலை மாவு வச்சு ஒரு பேசன்னு சொல்லுவாங்க. ஸோ கூடவே கடலை மாவு பேசன் சைடில் விரவி சாப்பிட்றதுக்கு. அண்ட் த ஒத்தென்டிக் மகாராஷ்டிரன் டேசா, நம்ம டேசா வந்து அவங்க க்ரீன் சில்லி யூஸ் பண்ணி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதை தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ பேசிக்கலி இப்படி தான் அவங்க பிளேட் இருக்கும் டின்னருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு கிச்சடி, பேசன், அப்புறமா டேசா இதுதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் குக்கர் தான் வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் ஆயில், கடுகு, ஜீரா, நிறைய ஆனியன் மாதிரி கட் பண்ணியிருக்க ஸ்மால் இஞ்சி, சால்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் காயம், அரிசியும் பருப்பும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இப்போ இதில் போட போகிறோம். லாஸ்ட்டாக நிறைய க்ரீன் மல்லி நம்ம மேலே போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேசன் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்னொரு கடாய் வச்சுருக்கோம். அதில் கடுகு, ஜீரா, ஆனியன், அப்புறம் வெள்ளைப்பூடு, அப்புறம் டொமேட்டோ போட்டு நல்லா சாட்டே பண்ண போகிறோம். கடலை மாவு, இதில் வந்து நிறைய நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஒத்தென்டிக் டேஸ்டால நம்ம இரும்பு பேன் தான் வச்சுருக்கோம். அண்ட் கொஞ்சம் ஆயில், வெள்ளைப்பூடு, வேர்க்கடலை நம்ம நல்லா சுட்டதும் இதை இடிக்க தான் போகிறோம். இந்த சைடில் நம்ம பேசன் வந்து கெட்டியாகுது. மாதிரி நல்லா சுட்டாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கல்ட்டை இடிக்க போகிறோம். கொஞ்சம் சால்ட் போடணும், கல்லுப்பு, கொஞ்சமாக கல்லுப்பு, பிகாஸ் இது கல்லுப்பு தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பிளேட் ரெடி ஆகிட்டு, நல்ல பேசன் அப்புறம் இந்த கிச்சடி ஸ்மெல்லே நல்ல அருமாவாக இருக்கும்.
அண்ட் இந்த டேஸை நீங்கள் எவ்வளோ சாப்பிடக்கூடாது, கம்மியாக தான் சாப்பிடணும், பிகாஸ் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ஸோ நம்ம பிளேட் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த கிச்சடி அரோமாவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எஸ், சூப்பராக நம்ம இன்னைக்கு 24 hours சேலஞ்ச் முடிச்சிட்டோம். அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு, பிகாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. அண்ட் எஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வரேன். அண்ட் நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட் ட்ரை பண்ணணுன்னு நீங்கள் காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை.